நம்ம பண்ணையில் கீரிப்புள்ளியோட தொல்லை அதிகமாகிடுச்சு. அதனால் நம்ம கூண்டு வாங்கி செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தான் போய் வச்சுட்டு வந்தேன். வாங்க அந்த கூண்டை காட்டுறேன் உங்களுக்கு. அதில் கோழி குஞ்சு வச்சுருக்கேன். நைட்டு மாட்டுதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். பார்ப்போம் வாங்க, மாட்டியிருக்கா இல்லையா. ஐயோ, கூண்டில் எதுவும் மாட்டலை, அப்படியே தான் இருக்குது. பார்ப்போம். ஏய் குட்டி, கத்தக்கூடாது, உனக்கு ஒன்றும் ஆகாது. யூ ஆர் இன் சேஃப், ஓகே. ஏய், கத்தக்கூடாது, அமைதியாக இரு, உனக்கு ஒன்றும் ஆகாது. கீரிப்புள்ள மாட்டினோன்னே உன்னை அவங்க அம்மாட்ட சேர்த்துறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூண்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், கீரிப்புள்ள பிடிக்கிறதுக்கு. பார்ப்போம், மாட்டுச்சுன்னா அதை கொண்டு போய் வேறு எங்கேயாச்சும் விட்டுறணும். அதுதான் டார்கெட். பார்ப்போம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் யாராச்சும் கோழி பண்ணை வச்சுருப்பீங்க, அங்கே கீரி தொல்லை அதிகமாக இருக்கும், அதுக்கு வேறு எதுவும் சொல்யூஷன் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கூண்டு வாடகைக்கா? எங்கள்கிட்ட கூண்டு வாடகைக்கும் கிடைக்குங்க. எங்கள்கிட்ட கூண்டு ரெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம் நீங்கள். கீரிப்புள்ள கூண்டு பிடிக்கிறது, கீரிப்புள்ள மட்டும் இல்லை, அதில் காட்டுப்பூனை, அப்புறம் மரணா. ஸோ கோழிக்கு கண்ணைக்கு எதெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கோ அதெல்லாம் நமக்கு அந்த கூண்டில் மாட்டுக்கும். நல்ல கூண்டு. பாம்பு கூட வருங்க, பாம்பு கூட பிடிச்சிருக்கோம் அந்த கூண்டுலேருந்து. நல்ல பாம்பு மாட்டிருக்கு, அதை கொண்டு போய் ரொம்ப தூரத்தில் விட்டாச்சு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி.